ஆஹா கல்யாணம் இன்னைக்கான எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, மகா சூர்யா கிட்ட கௌதம பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. கௌதம் வந்து நல்லவன் இல்ல. ரொம்ப வந்து ஃப்ராட் தனம் பண்ணிட்டு இருக்கான். ஆஃபீஸில் நிறைய சீட் பண்ணி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஆஃபீஸில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை கவனிக்கணும் அப்படின்னு சூர்யாட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து சூர்யாவும் சொல்கிறாரு, சரி நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது அங்கே சித்ரா தேவி வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் மகா சூர்யாவும் கொடுக்குறாங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது, அது இது இவ்வளோ நாளாக நம்ம குடும்பத்தில் வந்து கெட்ட விஷயமாவே நடந்துட்டுருக்கு. இனிமேல் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் வந்து ஐஸ்வர்யாவுக்கு வளைகாப்பு பண்ண போகிறோம். உங்களுக்கு தான் அந்த குடுப்பனை இல்லாமல் போயிடுச்சு. அந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன். நான், ஐஸ்வர்யா, கௌதம் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கோம். ஏன்னு பார்த்தேன்னா, கௌதம்க்கு முன்னாடி உனக்கு தான் மேரேஜ் ஆச்சு. அப்போ உனக்கு தான் குழந்தை பிறந்திருக்கணும். ஆனா அது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ற மாரியே பேசுறாங்க. சூர்யா சித்ரா தேவிட்ட சொல்றாங்க, "அந்த வளைகாப்புக்கான விஷயத்த இதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. உடனே சித்ரா தேவியும், "ஆமா, ஆமா. நீ சும்மா தானே இருக்க. அவனுக்கு ஆஃபீஸ்ல நெறைய ஒர்க் இருக்கும். நீயே பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்றாங்க.